பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமை நல்ல முறையில் அட்டன் பண்ணி நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகலாம். ஆகஸ்ட் மாதம் பிஜி டெரிப் எக்ஸாமுக்கான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. கிட்டத்தட்ட 1915 காலிடங்கள் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டெரிபி காமர்ஸ் அக்கௌண்டன்சி பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ காமர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வணிகம், அக்கௌண்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது கணக்கியல். அப்போ இந்த ரெண்டுக்குமே நியூ சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்எம்இனா என்ன, சிட்காட்னா என்ன, சிட்கோனா என்ன அப்படிங்கிற மாதிரியுமே இருக்குது. இந்த சிட்காட்டு சிட்கோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு, அதுக்கப்புறமா இல்லாமல் போச்சு. பட் இப்போவும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி காமர்ஸ் அக்கௌண்டன்சிக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் மட்டுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லை என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னா டெஸ்ட் பேஜ் மட்டுமே அவைலபிள் தனியாக இருக்குது. அதுவுமே நீங்கள் ஜாயின் பண்ணி ஈஸியாக அசஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமை நல்ல முறையில் அட்டன் பண்ணி நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகலாம். அப்படி இல்லை நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல, சிலபஸ் கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்போ இல்லை எப்போதுமே படித்து பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அப்படி இருக்கும்போது பிஜி டெரிப் எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம், ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருப்போம், இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரியாக வேலை பார்த்துட்டு இருப்போம். அதுவும் இல்லை அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு ஒரு நான் டீச்சிங் ஃபீல்டு, அதாவது ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்போம். ஸோ இதையெல்லாம் தாண்டி நம்ம பிஜி ப்ளஸ் பிஎட் படிக்கும்போதே பிஎட் படிக்கும்போதே நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவோடு தான் படித்து முடிச்சிருப்போம். அப்படி பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் பிஜி டெரிப் எக்ஸாமுக்கான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. கிட்டத்தட்ட 1915 காலிடங்கள் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான். அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்கள் எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஈஸியாக அப்பாயின்மெண்ட் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டெரிபி காமர்ஸ் அக்கௌண்டன்சி பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ காமர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வணிகம், அக்கௌண்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது கணக்கியல். அப்போ இந்த ரெண்டுக்குமே நியூ சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் நம்ம போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காமர்ஸ் அக்கௌண்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு சோப்போ ஷாம்போ ஒரு ஹேர் ஆயிலோ ஏதோ சம்திங் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஸ்டார்டிங்கு. அந்த பொருளை எப்படி சேல்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ப்ரொமோஷன், ஆடு, விளம்பரம் மூலமாக நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு காலகட்டத்தில் பக்கத்து வீட்டில் யாராவது ஒரு பொருளை யூஸ் பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறத வச்சு ஒரு பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லார் கையிலையுமே ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் வரக்கூடிய விளம்பரத்தின் மூலமாக அதை நம்ம சர்ச் பண்ணுறோம். ஃப்ளிப்கார்ட், அமேசானில் நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு விளம்பரம் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஒரு பொருளுக்கான விளம்பரத்தை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ப்ராடக்ட் நல்ல ரீச் ஆகுது, நமக்கு அளவுக்கு அதிகமான இன்கம் வருது அப்படின்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி. ஓகே, பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், ப்ராடக்டை இது பண்ணுறோம், அதுக்கப்புறமா அதை சேல்ஸ் பண்ண அதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாமே பார்க்கும். இது எல்லாமே காமர்ஸ். ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. காமர்ஸ் வேறு, அக்கௌண்டன்சி வேறு. காமர்ஸ் அப்படிங்கிறது தன்னுடைய வணிகத்தை எப்படி கொண்டு போகிறோம், அடுத்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, அது எல்லாம் பண்ணக்கூடியது காமர்ஸ். அக்கௌண்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது தன்னோட பிஸ்னஸில் எவ்வளவு சேல்ஸ் ஆகுது, எவ்வளவு லாஸ் ஆகுது, எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குது, இது எல்லாமே அக்கௌண்டன்சி. ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, அப்போது இந்த நியூ சிலபஸ் வைஸ் நம்முடைய அகாடமி சார்பாக காமர்ஸ் அக்கௌண்டன்சிக்கு பார்த்தீங்கன்னா திரு கல்யாண் சுப்பிரமணிய ஐயர் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பேஜில் முழுக்க காமர்ஸ் அக்கௌண்டன்சி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டில் +1 +2 காமர்ஸ் அக்கௌண்டன்சி சம்மந்தப்பட்ட எல்லா டெஸ்ட்டுமே நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி அடிப்படையான மாதிரி தேர்வுமே நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி
டிகிரி லெவலில் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே நம்ம மெர்ஜ் பண்ணி சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும், அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி காமர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொருளை விற்பனை செய்யக்கூடியது, அக்கௌண்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொருளை விற்பனை செஞ்சு அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அப்போது இந்த சிலபஸில் வந்து யூனிட் 1 வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, யூனிட் 2 வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, யூனிட் 3 வந்து பேங்கிங் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த கம்பெனிக்கு தேவையான பேங்கிங்னு, அதாவது கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், ஃபினான்சியல் ஒன்று இருக்கும், அதே மாதிரி ஆடிட்டிங் இருக்கும், இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறமா யூனிட் 4 பொறுத்த மட்டும் நல்ல நம்ம ஒரு பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்குலாம் வந்து பண்ண முடியாது, அதுக்குன்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட் 5 பொறுத்த மட்டும் என்டர்பிரனல் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். அப்போ ஒரு காலகட்டத்தில் இப்போ தென்காசி மாவட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுது, அந்த பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா டெவலப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா வந்து ஓவரால் இந்தியா ஃபுல்லாக நல்லா டெவலப் ஆகுது, அதுக்கப்புறமா வந்து ஸ்டேட் நாடு விட்டு நாடு போகுது, கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வந்து அந்த பிஸ்னஸ் வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி இந்த யூனிட் 5 வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்எம்இனா என்ன, சிப்காட்னா என்ன, சிட்கோனா என்ன அப்படிங்கிற மாதிரியுமே இருக்குது. இந்த சிப்காட் சிட்கோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இருந்துச்சு, அதுக்கப்புறமா இல்லாமல் போச்சு. பட் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சார்க் அமைப்புனா என்ன, ஏசியன் அமைப்புனா என்ன, ஐஎஃப்சினா என்ன, எம்எஃப்னா என்ன, மானிட்டரி ஃபண்டிங்னா என்ன, இந்த மாதிரி எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த யூனிட் 5 வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு யூனிட் 6 பொறுத்த மட்டும் ஃபினான்சியல் அக்கௌண்டிங். ஸோ ஃபினான்சியல் அக்கௌண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிஸ்னஸில் அளவுக்கு அதிகமாக ஒரு இன்கம் வரும்போது எந்த இதில் வந்து நம்ம நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம், எதில் ப்ராஃபிட் வருது, எதில் லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இந்த யூனிட் 6 வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட் 7 வந்து கார்பரேட் அக்கௌண்டிங், அடுத்து யூனிட் 8 வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அடுத்து யூனிட் 9 பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்ஸ். ஒரு பிஸ்னஸ் வந்து எதில் நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கு, எதில் டவுன் ஆகிட்டு இருக்கு, எந்த ப்ராடக்ட் வந்து நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு, எந்த ப்ராடக்ட் வந்து அப்படியே தேங்கி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அடுத்து யூனிட் 10 பொறுத்த மட்டும் டேக்ஸு. நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு, டெவலப் ஆகிட்டோம், ஈஸியாக வந்து நம்ம இஷ்டத்துக்குலாம் வந்து இருக்க முடியாது, நம்ம அதுக்குன்னு சொல்லி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும், அதுக்கப்புறமா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே படிக்கக்கூடியது யூனிட் 10. ஓகே, அப்போ இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்சியை பொறுத்த மட்டும் ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. யாருக்கு ஈஸி? படிக்கும் போதே எம்காம் பிஎடு, பிகாம் பிஎடு, எம்காம் பிஎடு, எம்காம் படிச்சுட்டு தான் பிஎட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது எம்காம் ப்ளஸ் பிஎட் வந்து ஒரு மேட்ரு கிடையாது. எம்காமை நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா, எம்காம் பிஎட் படித்த எல்லாருமே வந்து காமர்ஸ் அக்கௌண்டன்ட் டீச்சராக வந்து ஆகிட முடியாது. ஆனால் இந்த சிலபஸ் வைஸ் வந்து நீங்கள் அப்டேட் ஆகிறீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நல்லா எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்களுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் காமர்ஸ் அக்கௌண்டன்ட் டீச்சராக பணியில் அமர முடியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அகாடமி சார்பாக இந்த திரு கல்யாண் சுப்பிரமணிய ஐயர் பேஜில் வந்து காமர்ஸ் அக்கௌண்டன்சி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து தினசரியில் வந்து நம்ம வந்து போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வுக்கு தனியாக டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு, சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேக்கு தனியாக டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, மேஜருக்கு டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்த படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து ஒரு போட்டித் தேர்வை வந்து கிளியர் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்சியை பொறுத்த மட்டும் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா தினசரியுமே வந்து சிலபஸ் வைஸ் வந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் 10 வந்து ஜிஎஸ்டி பற்றி இருக்கு. அப்போ ஜிஎஸ்டி வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, எந்த மாநிலம் முத கொண்டு வந்தாங்க, எந்த நாடு ஜிஎஸ்டி முத கொண்டு வந்தாங்க, என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டியில் வந்து நம்ம வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கோம், மத்திய ஜிஎஸ்டினா அதாவது ஸ்டேட் லெவல் ஜிஎஸ்டினா என்ன, சென்ட்ரல் லெவல் ஜிஎஸ்டினா என்ன, யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டினா என்ன,
அதே மாதிரி எக்ஸெட்ரா. அப்போ ஜிஎஸ்டியை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சிலபஸ் கஷ்டமாக இருக்குது, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பக்கூடாது. புலம்பி ஒன்றாக போகிறது கிடையாது. ஓகே, அதே மாதிரி இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்சி, வணிகவியல், கணக்கியல், இந்த ரெண்டுக்குமே வந்து நம்முடைய அகாடமி சார்பாக மெட்டீரியல் வந்து அதாவது திருத்தி அமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலையுமே வந்து ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து எல்லாமே அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து 1 by 1 வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வருதோ அதை எடுத்து படிக்கும்போது மட்டும் தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர, உங்கள் ஃப்ரெண்டுக்கு இங்கிலீஷும் நல்லா வருது, உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரல, அதனால நான் இங்கிலீஷ் படிக்க போகிறேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஓகே, அதனால உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கும்போது ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிடலாம். அதே மாதிரி இங்கிலீஷில் எடுத்து படித்தா தான் மார்க் வரும், இங்கிலீஷ் படித்தா தான் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலவங்க வந்து சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. தமிழில் படித்தாலும் நீங்கள் படிக்கணும், மார்க் எடுத்து தான் பாஸ் பண்ண முடியும். இங்கிலீஷில் படித்தாலும் நீங்கள் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். ரெண்டுலேயுமே வந்து கொஸ்டின் இருக்குது, மெட்டீரியல் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் படிக்கிங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு தமிழில் படித்தா தான் பாஸ் பண்ண முடியாது, இங்கிலீஷில் படித்தா தான் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா இங்கிலீஷில் படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும். அப்போ ஏன் பாஸ் பண்ணல? இங்கே வந்து லாங்குவேஜ் வந்து முக்கியம் கிடையாது, மார்க் மட்டும்தான் முக்கியம். தமிழில் படித்து 150க்கு ஒரு 120 மார்க் 110 மார்க் எடுங்க. இங்கிலீஷ்னா அதே சேம் மார்க் எடுங்க. ஈஸியாக வந்து போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு தமிழில் வந்து மெட்டீரியல் கிடைக்க மாட்டேங்குது, இங்கிலீஷில் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சில நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எதுவுமே வந்து ஃபேக்ட் கிடையாது, கட்டுக்கதை மட்டும்தான். உங்களை நம்பி நீங்கள் படிக்கிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பத்தில் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கதை ஒன்றுமே ஆகாது. ஓகே, இங்கே புலம்புற யாருமே வந்து வெற்றியாளராக ஆக போகிறது கிடையாது, குழப்பி விடுத யாருமே வந்து வெற்றியாளராக ஆக போகிறதுமே கிடையாது. அதுதான் பாயிண்ட். ஓகே, ஸோ அதனால உங்களுடைய வேலை வந்து சிலபஸ் எடுங்க. சிலபஸ் எடுத்து ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து என்ன சொல்லுது, ஒவ்வொரு யூனிட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்டாபிக் என்ன சொல்லுது, நம்ம எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக்கு, சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ், இது எல்லாத்தையுமே படிக்கணும். படித்தா மட்டும் பார்த்தாது, டெஸ்ட் போட்டு பாருங்கள். டெஸ்ட் தான் வந்து உங்களை முழுமையாக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து எம்காம்பிஎட் படிச்ச எல்லாருமே வந்து போட்டி போடுவாங்க. ஆனால் யாரெல்லாம் வந்து படிக்கிறத டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் போஸ்டிங் வாங்க முடியும். அதனால டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி காமர்ஸ் அக்கௌண்டன்சிக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லை என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னா டெஸ்ட் பேஜ் மட்டுமே அவைலபிள் தனியாக இருக்குது. அதுவுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஈஸியாக அசஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்கலாம். ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை எம்காம் பிஎட் படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ், அதாவது பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், சம்மந்தமே இல்லாமல் எம்காம் பிஎட் படித்து முடிச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும். அடுத்த வீடியோ தொகுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டெய்லியுமே வந்து பார்க்கலாம். நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை எம்காம் படிச்சு முடிச்சுட்டு இப்போ பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதுவுமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் படித்து பயன்பெறட்டும்.